ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறைய யூடியூப்பில் நமக்கு நிறைய வீடியோ பார்த்தோன்னா, ஜூலை 15க்கு அப்புறம் யூடியூப்பில் நிறைய பேருக்கு ரெவன்யூ வராது, மானிட்டைசேஷன் கட் ஆயிரும், அப்படி நிறைய விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. இது உண்மையாக பொய்யா? யூடியூப்லேருந்து என்னென்ன ரூல்ஸ் வந்திருக்கு, என்னென்ன கண்டென்ட் எப்படி போட்டால் ரெவன்யூ வரும், எந்தெந்த கண்டென்ட்க்கு ரெவன்யூ வராது, எதனால மானிட்டைசேஷன் கட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பொதுவாக என்ன வீடியோ வந்தது அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜூலை 15க்கு அப்புறம் நமக்கு வந்து யூடியூப்பில் நம்ம வந்து இன்கம், அதாவது மானிட்டைசேஷன் அப்ளை ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஆட்ஸ் வரும்ல, ஆட்ஸ் வந்து அதில் ரெவன்யூ நமக்கு கிடைக்கும் தெரியுமா? அந்த ரெவன்யூ வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜூலை 15க்கு அப்புறம் நிறைய சேனல் அடி வாங்கும், நிறைய சேனலை வந்து அவங்க வந்து பேன் பண்ணிடுவாங்க, இல்லைனா ரெவன்யூவை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் வந்து யூடியூப்பில் பார்ட்னர் ஆகிறதுக்கு நிறைய கேட்டகரி உண்டு, நிறைய எலிஜிபிலிட்டி உண்டு. அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் நம்ம யூடியூப்பில் பார்ட்னர்லேயே நம்ம ஆட் ஆகும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஆட் ஆகி நம்ம வந்திருக்கும் போது நம்ம மானிட்டைசேஷன் கட் ஆகிட்டுனா நமக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். பட் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூடியூப்பில் எல்லாருமே யூடியூப் வச்சுருப்போம். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து நம்ம எப்படி வந்து ஆட் ஆகிறது, எலிஜிபிள் ஆகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஸ்டெப் இருக்குது. நம்ம யூடியூப் ஃபஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வேணும். அப்புறம் லாஸ்ட் 90 நாளில் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டில் அதாவது 500 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்கணும், லாஸ்ட் 90 நாளில் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்புறம் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். அதாவது கடந்த 365 நாளில் 3000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது நல்ல கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா மொத்தம் 125 டேஸ் ஃபுல்லாக நம்ம 125 டேஸ் ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்த்துருக்கணும். அப்புறம் அது இல்லை அப்படின்னா 90 டேஸில் 3M ஷார்ட்ஸ், 3M அப்படின்னா 30 lakhs, அதாவது கடந்த 365 நாட்களில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் 90 நாட்களில் 30 லட்சம் ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லையா, அதோட வியூஸ் நமக்கு வந்திருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உள்ள எலிஜிபிலிட்டி. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எலிஜிபிலிட்டினா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், லாஸ்ட் 90 நாளில் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்படி இது 2 கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் கீழே உள்ள 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். 365 நாளில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 90 டேஸில் 3M, அதாவது 30 லட்சம் ஷார்ட்ஸ் வியூ நமக்கு வந்திருக்கணும். அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை கொடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம பார்ட்னர் ஆகிடுவோம். நமக்கு வந்து வருமானம் வரதுக்குள்ள எல்லா வழிகளும் நமக்கு இருக்கும். ஆனால் என்னென்ன வருமானம் வரும் அப்படின்னா, மெம்பர்ஷிப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சூப்பர் தேங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் தேங்க்ஸ்னா ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் அப்படின்னா இந்த 50 ரூபா 20 ரூபா கட்டி அந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஆட் மூலமாக வராது. ஜஸ்ட் அவங்க வந்து இப்போ சூப்பர் தேங்க்ஸில் 50 ரூபா அனுப்புவாங்க, 100 ரூபா அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இது. அப்புறம் மெம்பர்ஷிப்லையும் 29, 39, 40 ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நமக்கு அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு எனேபிள் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். கண்டிப்பான முறையில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் கீழே இன்னொன்று 2 ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் 365 நாளில் 4000 வாட்ச் ஹவர்ஸ். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா மொத்தம் 166.7 டேஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட 167 நாள் நம்ம வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக வாட்ச் பண்ண ஹவர்ஸ் தான் வந்து நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கால்குலேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் 90 நாளில் 10M ஷார்ட்ஸ், 10Mனா 1 கோடி வியூஸ் நம்ம வீடியோவை அவங்க பார்த்துருக்கணும், ஷார்ட்ஸ் அவங்க பார்த்துருக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லைனா லாஸ்ட் 365 நாளில் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா லாஸ்ட் 90 டேஸில் வந்து நமக்கு 1 கோடி ஷார்ட்ஸ் வியூ நமக்கு வந்திருக்கணும். இது நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வந்து நமக்கு வரும்னா, இப்போ தான் ரியலாக வாட்ச் பேஜ் ஆட்ஸும் ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸும் வரும். அதாவது வாட்ச் பேஜ்னா இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆட் வரல, அது மூலமாக சம்பாதிச்சிக்கலாம். ஷார்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து வருமானம் வரும். இதுதான் வந்து யூடியூப்பில் பார்ட்னர் ப்ரோக்ராமில் உள்ளவங்களோட ஆப்ஷன். இதுதான். அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக யூடியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி எலிஜிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஆட் ஆயிடுவீங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் தான் ரெவன்யூ ப்ராசஸ் நமக்கு வந்து எனேபிள் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15/7 அதாவது 15/7/2025 நியூ ரூல்ஸ் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக போடுறாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு பயன்படுத்துகிற விதமாக நம்ம போடலை, நம்ம உள்ளபடி நம்ம போடுறோம். இது எதுக்காக மெயினாக போடுறாங்க அப்படின்னா, சில பேர் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க, அவங்களுக்கு வியூஸே போகாது. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல கிளாரிட்டியாக கிளியராக அழகாக சூப்பராக அழகாக வீடியோ எடுத்து போடுவாங்க, அவங்களுக்கு வியூஸே போகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே அட்டை எடுத்து அவங்க சேனலில் போடுவாங்க. பட் அவங்களுக்கு நல்ல கிரெடிட் கிடைக்கும், நல்ல வியூஸ் கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும், லைக் கிடைக்கும், கமெண்ட் எல்லாமே கிடைக்கும். பட் இந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் இது என்ன போட்டிருக்காங்கன்னா, பர்பஸ் ஆஃப் த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, என்கரேஜ் ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது ஒரிஜினலாக வீடியோ போடுறவங்களை வந்து நல்லா அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் பண்ணியிருக்காங்க. அதாவது டூப்ளிகேட்டாக சும்மா ரீயூஸ்டு கண்டென்ட் போடுறவங்கள இது பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்காங்க. இப்போ வாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம்.
அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித் ரெவன்யூ ஆர் வித்தவுட் ரெவன்யூ, அதாவது மானிட்டைசேஷனை தான் நம்ம ரெவன்யூன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோக்கும் ஷார்ட்ஸ்க்கும் சரி நமக்கு வந்து ரெவன்யூ, அதாவது வருமானம் நமக்கு வந்துட்டே இருக்கும். வித்தவுட் ரெவன்யூ அதாவது என்னன்னா இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல 15/7/2025 ஒரு நிறைய ரூல்ஸ் வரனால நமக்கு வந்து சேனல் அடிபட்டு போயிடும், சேனலை பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஸ்ட்ரிக்டிங் ஏர்னிங்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வருமானம், இப்போ ஒரு வீடியோ வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வருமானத்தை தான் கட் பண்ணுவாங்களே தவிர சேனலை தூக்க மாட்டாங்க. ஸோ எதனால் வந்து வருமானத்தை கட் பண்ணுவாங்க, எதனால் சேனலை தூக்குவாங்கன்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வருமானம் எதுக்கு, அதாவது என்னன்னா ஒரிஜினல் அண்ட் ஆத்தென்டிக் கண்டென்ட். அதாவது இப்போ நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோ குக்கிங்கிறது ஜென்ரலாக எல்லா வீட்லையும் ஒன்று போல தான் சமைப்போம். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். இப்போ அதே கண்டென்ட் இப்போ நான் போட்டிருக்க இதை தம்ப்நெயில், நான் போட்டிருக்க எல்லாமே, நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சேனலில் போட்டாங்கன்னா அது வந்து ரெவன்யூ கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் தான் ஒரிஜினல் கிரியேட்டர். என்னோட வீடியோவை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கண்டிப்பாக கிடையாது. ரெண்டாவது வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா இப்போ நான் முதல்ல சொன்னாலே அவங்களுக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதில் உள்ளது. இதில் வந்து நீங்கள் மெம்பராக இருக்கீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து எனேபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரெவன்யூ நாட் ரெவன்யூக்கு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து லோ கண்டென்ட் ஆர் நோ கண்டென்ட் வீடியோஸ் அப்படின்னா, லோ கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் லோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. லோ கண்டென்ட் அப்படின்னா கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா வீடியோ போடுவாங்க. சும்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா அந்த வீடியோ கவர் பண்ணி போடுவாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, கண்டென்ட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வீடியோக்கு ரெவன்யூ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெப்படேட்டிவ் கண்டென்ட், அதாவது வந்து ரெப்படேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னா சேம் கண்டென்ட். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்போ நான் வந்து மீல் மேக்கர் பிரியாணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே பிரியாணியை நான் நாளைக்கு திரும்ப போடுறேன் அப்படின்னா தான் அதுதான் ரெப்படேட்டிவ் கண்டென்ட். அதே சேம் தம்ப்நெயில், சேம் கண்டென்ட், சேம் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி அதே வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா தான் அதான் ரெப்படேட்டிவ் கண்டென்ட். அப்போ மாஸ் ப்ரொடியூஸ் இதுவும் அதே மாதிரி தான், இதுக்கும் ரெவன்யூ வராது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அதர் யூடியூப் வீடியோ போஸ்ட் யுவர் சேனல் வித்தவுட் யுவர் வாய்ஸ் ஒர்க். அதாவது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒருத்தவங்களோட வீடியோ வந்து அப்படியே காப்பி பண்ணி தன்னோட சேனலில் போடுவாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெவன்யூ வராது. ஆனால் அதே மாதிரி அதே வீடியோவை போட்டு ரெவன்யூ சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ், இப்போ எல்லாமே ஏஐ உலகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏஐயில் நீங்கள் உருவாக்கின வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வராது. எப்படி வராது அப்படின்னா, நீங்கள் வெறுமனையே ஒரு ஏஐயில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஏஐயில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறீங்கன்னா உங்களோட வாய்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், நீங்க இடையில உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க வெறுமனே ஏஐ வீடியோ நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வராது. ரெண்டாவது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா நான் சேம் முதல்ல சொன்ன மாதிரி தான், அடுத்தவங்களோட வீடியோவை நீங்க அப்படியே காப்பி பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வராது. வருமானம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வேற ஒரு சேனல் ஒரு வீடியோ நீங்க அப்படியே காப்பி பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி பண்ணி போட்டுட்டு நீங்க அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்ட்ல உங்களோட வாய்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க வாய்ஸ் உங்களோட கொடுக்குறீங்க, ஏதாவது நீங்க வந்து நம்ம ஏதாவது எடிட் பண்றோம், வேற ஏதாவது டிஃபரெண்டாக எடிட் பண்றோம், திடீர்னு வந்து அந்த வீடியோக்கு இடையில வந்து நம்ம ஏதாவது அனிமேஷன் பண்றோம், இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க வெறுமனே வீடியோ காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வராது. ரெண்டாவது வந்து ஃபன்னி வீடியோஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபன்னி வீடியோஸ் இப்போ நான் வந்து என் சேனலில் ஒரு காமெடி ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ட்ஸ் அவங்க வந்து காப்பி பண்ணி போடுவாங்க. இப்போ அந்த ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சேனலில் உள்ள நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து காப்பி பண்ணி ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி மர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் வராது. ஓகேங்களா? இதுதான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் வந்து கட்டாக வாய்ப்புகள் பல அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து எதனால் வந்து வருமானமும் உங்களுக்கு போகும். நீங்கள் ரீயூஸ்டு போட்டனால நிறைய சேனல் வந்து உங்களுக்கு கட்டாயிருக்கு. இப்போ இந்த 15/7 வந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சேனல் கட்டாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டாகாது. நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை, உங்களோட வீடியோவை, உங்களோட கிரியேட்டிவிட்டியை, உங்களோட தரத்தை, உங்களோட நீங்கள் எப்படி வீடியோ மேக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களோட சேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னாலும் அதே மாதிரி தான். ரிப்பீட்டேட்டிவ் ஃபார்மேட், அதாவது ஒரே ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே வீடியோ போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ரெவன்யூ வராது. ரெவன்யூ எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணிங்கனாலுமே அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்புறம் வந்து வேறு ஒரு சேனலில் உள்ள நீங்கள் வீடியோவை நீங்கள் காப்பி பண்ணி போட்டாலும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வருமானம் வரும். இப்போ இதில் இந்த யூடியூப்பில் வருமானம் அதிகமாக எதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுட் சேனல், குக்கிங் சேனல், ஹெல்த் சேனல், டெக்னாலஜி, எஜுகேஷன். ஃபுட்டுனா வந்து என்ன வரும்னா, நீங்கள் சமையல், அதாவது ஹெல்த்தி ஃபுட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபுட்டு, குக்கிங், ஹெல்த், டெக்னாலஜி, எஜுகேஷன் இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள வீடியோகளுக்கு அதிகமான வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிபிஎம், ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி. சிபிஎம்னா காஸ்ட் பேர் அந்த இது அப்படின்னு போடுவாங்க. அதாவது வந்து இப்போ யூடியூப்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட் கம்பெனிலேருந்து ஒரு ரூபா உங்களுக்கு வீடியோ $1 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 வியூஸ்க்கு வந்து $1 கொடுக்குறாங்கன்னா யூடியூப்பில் வந்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 45 to 50% வந்து நீங்கள், அதாவது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். பாதி அவங்க வச்சுக்குவாங்க, பாதி தான் கண்டென்ட் கிரியேட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ரெவன்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னா, வீடியோக்கு இடையில ப்ளே ஆகும் தெரியுமா ஆடு, அந்த ஆடுலேயே நிறைய வெரைட்டி இருக்கும். ஸ்கிப் ஆட் இருக்கும், நான் ஸ்கிப்பபிள் இருக்கும், இடையில வர ஆட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆட்ஸ் மூலமாக தான் நமக்கு வந்து ரெவன்யூ வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும்.
ரெவன்யூ வந்து எந்த மாதிரிலாம் ஜென்ரேட் ஆகணும்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்டு, நம்மளோட வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட், அல்காரிதம் இதை வச்சு தான் நமக்கு வந்து ரெவன்யூ எல்லாமே வரும். ஆனால் நம்ம வீடியோ வந்து நிறைய நம்ம வந்து ரெவன்யூ வரணும் அப்படின்னா லைக்கும் கமெண்ட்டும் அதிகமாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ரெவன்யூ வரும்னு சொல்கிறாங்க. லைக்கும் கமெண்ட்டும் நிறைய வந்தது அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோக்கு நிறைய லைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து நிறைய பேரை போய் சென்றடையும். அப்படி சென்றடையும் போது வந்து அவங்க நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்கும்போது என்கேஜாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட வீடியோ வந்து என்கேஜாக அவங்க பார்க்கும்போது வந்து நமக்கு அல்கோரிதமில் வந்து யூடியூப் அல்கோரிதமில் வந்து நம்மளோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகும்போது நம்மளோட வீடியோ வந்து நம்மளோட சேனல் வந்து அவங்களுக்கு வந்து சஜஷனில் காமிக்கும் போது நிறைய பேர் அதில் பார்க்குறனால நமக்கு நிறையா வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூடியூப் ரெவன்யூவில் வந்து 45 to 50% வந்து யூடியூப் எடுத்துக்குவாங்க. மீதி உள்ள அதே மாதிரி சேம் அதே மாதிரி 45 to 50, அதாவது ஒரு வீடியோக்கு வந்து 1000 வியூஸ்க்கு ஒரு வீடியோக்கு வந்து $2 வந்ததுன்னா சேம் அதே மாதிரி அடுத்த வீடியோக்கு $2 வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ அதுதான் இது வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ வந்து ரூல்ஸில் வந்து வீடியோ நம்ம நம்ம வந்து ரெவன்யூ கட் ஆகுமா, சேனல் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பா ஆகவே ஆகாது. நீங்க உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டை கொடுத்துட்டு வர வரைக்கும் இந்த சேனலும் ஆகாது. எப்பவுமே ஒரிஜினல் தான், காப்பி தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து எதனால வந்து உங்களுக்கு வந்து சேனல் வந்து கட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எதனால் வந்து நமக்கு வந்து நம்மளோட சேனல் கட் ஆகும் அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நம்ம மீறும்போது நம்மளோட சேனல் கட் ஆகும். ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சேனல் கட் ஆகும். அப்புறம் யாராவது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனல் கட் ஆகும். அதாவது மானிட்டைசேஷன் கட் பண்ணி யூடியூப்ல வந்து நம்மளை பேன் பண்ணிடுவாங்க. மற்றபடி நீங்கள் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து கட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் வீடியோ போடுங்க. உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் என்னால் ஆட் ஆக முடியல, 4000 வாட்ச் அவர்ஸை என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல, என்னோட கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து உங்களை உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து முயற்சி திருவினை ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்களோட கோல் எல்லாம் அச்சீவ்மெண்ட் ஆகி நீங்களும் யூடியூப்பில் நிறைய வருமானம் ஈட்டுவீங்க. நிறைய பேரை வந்து நல்ல ஒரு உங்கள் வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுவீங்க, நல்ல கண்டென்ட் கொடுப்பீங்க. அதுக்காக நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருமே வந்து இப்போ வந்து ரூல்ஸ்க்காக நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. ஸோ அதனால தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.